Hello students, welcome to Hiva Max 11th Standard Business Max Chapter 3 Analytical Geometry Exercise 3.4 la 5th question la இந்த வீடியோல பார்க்கலாம். Find the equation of a circle passing through the points 0, 1, 4, 3 and 1, -1. Equation of circle தான் கண்டுபிடிக்கணும். ஆனா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ எப்படினா நமக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதிடுவோம். சர்க்கிளோட ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதிட்டு 3 பாயிண்ட்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் கெட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை எலிமினேஷன் மெத்தட் படி சால்வ் பண்ணும்போது ஜியோட வேல்யூ, எஃபோட வேல்யூ, சியோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அது ஜெனரல் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். லெட் த ரெக்வயர்ட் equation of circle b அப்படின்னு எழுதிட்டு ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதுங்க. x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் plus 2gx plus 2fy plus c is equal to 0. Passing through the points அப்புறம் நிறைய கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டை எழுதலாம். சரிங்களா? since 0, 1 இதை நம்பர் 1 equation எடுத்துக்கலாம். lies on equation 1. அப்போ இது xன்னு அர்த்தம், இது yன்னு அர்த்தம். அப்போ 0 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் plus 2 into g into 0 plus 2 into f into 1 plus c ஓட வேல்யூ தெரியாது equal to 0. இப்போ இது 0, இது 1. ஸோ இந்த ப்ளஸ் 1 ஆன்சர் கொண்டு போய் போனால் -1 ஆகிடும். 2g into 0 0. அப்போ வெறும் இந்த ரெண்டு டேர்ம் தான் இருக்கும். 2f plus c is equal to +1 ஆன்சர் போகும்போது -1 மாறிடும். இதை நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னது? 4, 3 lies on 1. 4 square plus 3 square plus 2 into g into 4 plus 2 into f into 3 plus c is equal to 0. இப்போ 4 square எவ்வளோ? 16. 3 square 9. 2 4s are 8 into g. 2 3s are 6 into f plus c is equal to 0. Next line 8g plus 6f plus c மட்டும் இருக்கட்டும். 16 plus 9 வந்து 25 plus 25 ஆன்சர் போனால் -25ன்னு மாறிடும். இது தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். மூணாவது பாயிண்ட்டை வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1, -1 lies on first equation இல்லையா? 1, -1. அப்போ 1 ஸ்கொயர் plus -1 ஸ்கொயர் plus 2 into g into 1 plus 2 into f into -1 plus c is equal to 0. 1 square 1 minus 1 square 1 plus 2 into g minus 2 into f plus c is equal to 0. 1 plus 1 2. 2g minus 2f plus c is equal to 1 plus 1 2 plus 2 அந்த சைட் போகும்போது -2 ஆகிடும். ஸோ இது ஃபோர்த்து ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே g கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தில் ஜியை நம்ம கேன்சல் பண்ணோம். இது ரெண்டுத்துல ஜியை கேன்சல் பண்ணோம்னா இங்கே 8 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை இன்ட்டு 4 செய்யணும். தேர்ட் ஈக்குவேஷனை எழுதிட்டேன். ஃபோர்த் ஈக்குவேஷனை இன்ட்டு 4 பண்ணணும். 4 2s are 8g minus 4 2s are 8f plus 4 1s are 4c which is equal to -4 2s are 8. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் கேன்சல் பண்ணிடலாம். 6 plus 8 வந்து 14f minus 4 minus 1 3c which is equal to 25 plus 8 மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் பண்ணும். -25 plus 8 வந்து -17. இதை ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும். செகண்ட் ஈக்குவேஷன் 2f plus c. நான் பேப்பர் திருப்பணும், நீங்கள் எழுதுகிறேன், நீங்கள் எழுத வேண்டாம். இப்போ இங்கே +c இருக்குது, இங்கே -3c இருக்குது. அப்போ இதை இன்ட்டு 3 பண்ணால் போதுமா? அப்போ 6f plus 3 into c is equal to -3. அடுத்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 14f minus 3c is equal to -17. இது கேன்சல் ஆகிடும். இது ரெண்டும் ஆட் பண்ணால் 20f which is equal to ரெண்டுமே மைனஸ் ஆட் பண்ணும். 17 plus 3யும் 20 தான் இல்லையா? therefore f is equal to -20/20 which is equal to -1. f ஓட வேல்யூ -1 கிடைச்சிருச்சா? இனி நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் f is equal to -1 in equation 2 இல்லையா? equation 2 ஆல்ரெடி இப்போ தான் எழுதுனேன்.
2 into f இருக்கிற இடத்துல -1 plus c is equal to -1. 2 ones are 2, -2 plus c is equal to -1. c is equal to -1, -2 answer வரும்போது +2. therefore c ஓட வேல்யூ 1. அடுத்து இன்னும் g மட்டும் தான் இருக்கு. ஸோ நம்ம எந்த ஈக்குவேஷன் வேணால் எடுத்துக்கலாம். நான் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். அப்போ 8g plus 6 into f plus c is equal to -25. இதில் f ஓட வேல்யூ -1, c ஓட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 8 into g plus 6 into f இருக்கிற இடத்துல -1 plus c இருக்கிற இடத்துல 1 is equal to -25. So 8g minus 6 plus 1 is equal to -25. 8g minus 5 is equal to -25. 8g is equal to -25. -5 answer போகும்போது +5 ஆயிடும். 8g is equal to -20. g is equal to -20 by 8. அப்போ 4 5s are 4 2s are. ஸோ -5 by 2 வந்து g ஓட வேல்யூ. இப்போ இதெல்லாம் ஜென்ரல் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன எழுதியிருக்கேன், f வேல்யூ c வேல்யூ g வேல்யூ என்னன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் எழுத வேண்டாம். x² plus y² plus 2 into -5 by 2 into x plus 2 into f ஓட வேல்யூ -1 into y plus c ஓட வேல்யூ 1 equal to 0. therefore x² plus y² 2 cancel ஆனா plus into minus -5 into x plus into minus -2 ones are 2 into y plus 1 equal to 0. இதான் நம்மளோட required equation of the circle. Understand of the sum. அடுத்த question பார்க்கலாம். 6th question பாருங்க. Find the equation of the circle on the line joining the points 1, 0 and 0, 1 and having its center on the line அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு equation of circle கண்டுபிடிக்கணும். joining the pointsல தான் அந்த equation இருக்குன்னு சொல்லிட்டாங்க. and having the center, அந்த சர்க்கிளோட சென்டர் எங்கே இருக்குமா, x plus y equal to 1 லைனில் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த லைனில் இருந்து சென்டரோட வேல்யூ எடுத்துட்டும் நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? சொல்யூஷனில் let the equation of the required circle be general equation என்னன்னு எழுதணும். x² plus y² plus 2gx plus 2fy plus c is equal to 0. and நமக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்க. 1, 0 lies on 1. அப்போ இதை நம்ம நம்பர் 1ன்னு எடுத்துப்போன்னு அர்த்தம். ஸோ x இருக்கிற இடத்துல 1, y இருக்கிற இடத்துல 0. 1² plus 0² plus 2 into g into 1 plus 2 into f into 0 plus c equal to 0. 1² 1 plus 2 into g plus c is equal to 0. 2 into g plus c is equal to plus 1 answer போனா -1. இது நம்பர் 2, equation number 2. அடுத்து 0, 1 lies on equation 1. 0² plus y² plus 2 into g into 0 plus 2 into f into 1 plus c equal to 0. 0² 0 தான் plus 1 plus 2 into g into 0 0 plus 2 into f plus c is equal to 0. therefore 2f plus c is equal to plus 1 answer போனா -1. இது third equation. center -g, -f on the line. questionல இது கொடுத்துருந்தாங்க x plus y is equal to 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? -g -f is equal to 1. center எழுதிக்கலாம். -g -f is equal to 1 இருக்கு பார்த்தீங்களா, அது எழுதிக்கலாம். இது வந்து equation number 4. இப்போ நம்ம ரெண்டு equation எடுக்கணும், எடுத்துட்டு சால்வ் பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 2 and 3 எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 and 3 எடுத்துக்கலாம். அதில் +c இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா g and f கிடச்சிடும். அதை வச்சுட்டு நம்ம ஃபோர்த் equation கண்டுபிடிப்போம். ஸோ செகண்ட் equation என்ன, 2g plus c is equal to -1. தேர்ட் equation என்னன்னா 2f plus c is equal to -1. இது மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2g minus 2f
இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0. இது வந்து நம்பர் 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எழுதினா ஃபோர்த் ஈக்குவேஷன் மட்டும் இன்டூ 2 பண்ணும். அப்போ -2g - 2f இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எழுதணும். ஃபோர்த் ஈக்குவேஷன் இன்டூ 2ன்னு எழுதியிருக்கேன் பாருங்க. அப்போ -2g - 2f இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எழுதணும் இல்லையா? எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். -2f - 2f -4f which is equal to 2. Therefore f is equal to 2 by -4 which is equal to 2 1s are 2, 2 2s are 4. So 1 by -2. இது வந்து f ஓட வேல்யூ. இதே மாதிரி g வேல்யூ இதிலே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? g வேல்யூ ஃபோர்த் ஈக்குவேஷன் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபோர்த் ஈக்குவேஷன் -g - f is equal to 1. இதான ஃபோர்த் ஈக்குவேஷன். இதில் f ஓட வேல்யூ -1/2ன்னு எழுதணும். -g minus of -1/2 is equal to 1. -g plus 1/2 is equal to 1. -g inside கொண்டு போயிடலாம். அப்புறம் +1 inside கொண்டு வரலாம். அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1/2 +1 inside வந்து -1 is equal to g. 1/2 -1. அப்போ 1 - 2 1s are 2/2 is equal to g which is -1/2 is equal to g. அடுத்து c வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 2 into g plus c is equal to -1. g oda value -1/2. So 2 into -1/2 plus c is equal to -1. 2 cancel பண்ணிட்டா -1 plus c is equal to -1 இருக்கும். Therefore c is equal to -1. -1 unset பண்ணா +1 cancel ஆயிடுச்சுன்னா c is equal to 0. இப்போ f கண்டுபிடிச்சாச்சு, g கண்டுபிடிச்சாச்சு, c கண்டுபிடிச்சாச்சு. required equationல substitute பண்ணலாம். x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. x square plus y square plus 2 into -1/2 into x plus 2 into -1/2 into y plus c இருக்கிற இடத்துல 0 equal to 0. 2 cancel, 2 cancel. Therefore x square plus y square minus x minus y. c இடத்துல 0 தான். ஸோ டேரெக்டாக ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடலாம். இதான் நம்மளோட ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.